பிரபல திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், பொது வாழ்வில் ஈடுபட்டவரும் எழுத்தாளருமான பன்முக வித்தகர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களின் மருமகளும் திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனருமான முக்தா எஸ். சுந்தர் அவர்களின் மனைவியுமான திருமதி சுதர்சனா சுந்தர் அவர்களுக்கு அறிமுக உரை தேவையில்லை. இருப்பினும் இன்றைய நமது மதிப்பிற்குரிய விருந்தினர் சட்டத்துறையில் ஞானமும் அனுபவமும் கொண்டவர். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மற்றும் சென்னை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்ற இவர் 1988ஆம் ஆண்டில் தனது சட்ட பயணத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி கே. ராமமூர்த்தி அவர்களிடம் தொடங்கினார். தனது 32 வருட அனுபவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்தியஸ்தம், சிவில் வழக்குகள், கடன் மீட்பு, தொழிலாளர் கார்ப்பரேட் விவகாரங்கள் மற்றும் குடும்ப வழக்குகள் என பல்வேறு முக்கிய வழக்குகளை கையாண்டுள்ளார். Success is not counted by how high you have climbed, but how many people you brought with you. இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாக அவர் சட்ட வழக்குகளை மட்டும் நடத்தவில்லை, ஆர்வமுள்ள வழக்கறிஞர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாகவும் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு சமரச மையத்தில் சமரச பயிற்சியாளராக பணியாற்றிய இவர் இந்தியா முழுவதும் மத்தியஸ்த பயிற்சி திட்டங்கள், எண்ணற்ற சட்ட வழிகாட்டுதல்கள், மாற்றுமுறை தீர்வில் அவரது நிபுணத்துவம் பல இடங்களில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவர் சென்னை துறைமுக அறக்கட்டளை, சிப்காட், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் முன்னணி வங்கிகளுக்கு சட்ட ஆலோசகர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மக்கள் நீதிமன்றம் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளார். சட்டத்தில் மேன்மை பெற்ற இவர் 2000க்கும் மேற்பட்ட வழக்குகளை கையாண்டுள்ளார். இன்று புகழ்பெற்ற வழக்கறிஞர், வழிகாட்டி, மத்தியஸ்தரை வரவேற்கும் பெருமை நமக்குள்ளது. வழக்கறிஞர் திருமதி சுதர்சனா சுந்தர் அவர்களை பேச அழைக்கின்றோம். இறுதியாக நம்ம உரையாற்றணும்னா என்ன டிஃபிகல்ட்டினா, ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பட் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த பகுதியெல்லாம் தொட்டுட்டு உரையாட்டினதுனால வாட் ரிமெயின்ஸ் அப்படின்றது. ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னா, நிறைய காலையிலேருந்தே கேட்டுட்டோம், இந்த மகளிர் அது இதுன்னு கேட்டுட்டோம். இவங்க என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க, அதுவும் வெயில் வேற ஏறின்னு இருக்கு, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற அந்த சேலஞ்சும் இருக்குது. அவையினருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்றது தான் நான் டாபிக்னு சொன்னேன். பட் அஃப்கோர்ஸ் நமக்கு முன்னாடி இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஜெண்டர்னால் என்ன, செக்ஷுவாலிட்டி எல்லாம் பற்றி ரொம்ப அழகாக விளக்கினாங்க. எப்படி விமென் எம்பவர் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நிறையா பேசினாங்க. பட் ஐ தாட் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸுன்றது ஒரு நல்ல சட்டம் 2013 இயற்றப்பட்ட சட்டம் இருந்தால் கூட, அதாவது விசாகா ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு மேலே இது இயற்றப்பட்ட சட்டமாக இருந்தாலும், அந்த சட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு நோக்க வச்சே நிறையா விமென் ஆர் கம்மிங் ஒர்க்கு வராங்க. அதாவது ஒரு சட்டம்ன்றது என்னென்னா ஒரு ஆயுதம்ன்றது ஓட இல்லாமல் அது ஒரு பாதுகாப்பு எந்திரம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் என்னென்னா ஒரு பாதுகாப்பு, விமெனுக்கு ஒர்க் பண்ணுறச்சே பாதுகாப்புன்றது தான் மெயினாக நம்ம கன்சர்னாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹாரஸ்மெண்ட் ஃபார் விமென் பேஸ்ட் ஆன் செக்ஸ் எல்லா நாட்டிலையுமே நடக்கிறது தான். இது தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு இது காரணம்னு இல்லை. பட் நம்ம என்ன பேச வரோம்னா, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்லாமல் செக்ஷுவல் பேஸ்ட் ஹாரஸ்மெண்ட், அதாவது நீ வேற ஒரு இதுன்றதுனால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒர்க் பிளேஸில் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய புரிதல் வேணும். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல வேலை பண்ணுறச்சே என்ன ஆகிடுதுன்னா, இப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க வேலை பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அவங்க வேலையை விட்டுறாங்க. நான் கணவன் சொல்லி வேலையை விடுறாங்களோ இல்லை அவங்க வேறு இதுவோ இல்லை, அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இதை விட்டுடலாம், நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம் குழந்தைங்கள அப்படின்றது ஒரு இதில். பட் அதில் என்ன ஆகிடுறதுன்னா, ஒன்று என்னென்னா, நம்ம இந்தியாவோ இல்லை ஒரு நாட்டில் விமென் ஆர் நாட் ஒர்க்கிங்னாக்கா, அப்போது 50% ஆஃப் த பர்சன்ஸோடைய கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதில்ல. அதனால அவங்க என்ன ஆகிடுறது, அவங்களுடைய திறமையை நம்ம இது பண்ணுறதில்ல.
அதே சமயம் என்னென்னா இவங்க வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டியும் நம்ம வந்து பாதி சமயம் இது பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் கொடுக்கறதுக்கு தான் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அது ஒரு சட்டம் இயக்கியது. எப்படி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் பங்கு இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நான் இந்த ஆக்டை பொறுத்தவரையிலையும் ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுனாலே ஐ திங்க் விமன் வந்து எம்பவர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து காலையில் சொன்னாங்க எம்பவர்ட் விமன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எம்பவர்மெண்ட்டுனாக்கா டு கிவ் சம்படி பவர் வித்தவுட் டூயிங் சம்திங், அதாவது பவர் கொடுக்கறதுன்னு அர்த்தம் எம்பவர்மெண்ட்டுன்னு. ஸோ இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து இஸ் சீன் அஸ் அன் எம்பவர்மெண்ட் தான். ஏன்னா பல சமயம் என்ன ஆகிடுறதுன்னா சில ஆண்கள் நம்மளோட பழகிற விதம், ஏன்னா பிகாஸ் பீயிங் அ உமன் பழகிற விதம் நமக்கு சரியாக இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம அதை சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கிறச்சே என்ன ஆகிட்டதுன்னா நம்ம அந்த வேலையை விட்டே போய்டுறோம். நம்ம வந்து ஐயோ வேணாம், இந்த இடத்துல நம்ம வேலை பண்ண வேணாம், வேலை நல்லா இருக்கும் எல்லாருக்கும், பட் சில ஹாரஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய விமன் வந்து போயிடுறாங்க. ஏன்னா என்ன ஆகிடுறதுன்னா இப்போது வந்து வீட்டில் வேலை கல்யாணம் ஆகிடுது, மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரச்சே வீட்டில் வந்து வேலை அதாவது குழந்தைங்கள பார்க்கணும் அது இதுன்றச்சே அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் அதையும் விட்டுட்டு தாண்டிட்டு ஒர்க்லேயும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வேறு விதமான ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டாச்சு அவங்க வந்து வேலையை விட்டுடுறாங்க, அந்த ஸ்டேஜ்லேயும் வேலையை விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் தான் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் தான் ரீசன் வந்து விமன் நாட் கோயிங் ஃபார் ஒர்க், அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றதுனால இந்த சட்டம் இயக்கினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்டர்னல், அதாவது என்னென்னா இந்த பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல், இப்போ விசாகா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதில் என்ன ஒரு பெரிய அந்த சட்டம் வந்து ஏன் வந்து வை தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் வெரி ரெலவெண்ட்னா அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து போலீஸ்க்கு போகணும் இல்லை. இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு ஹாரஸ்மெண்ட் இருந்ததுன்னா, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அணுக வேண்டாம், ஒரு இன்டர்னல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த எம்ப்ளாயர் வந்து ப்ரொவைட் பண்ணும், அதில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க போலீஸ்காரன் சொன்னால், சுமதி மேடம் காலையில் ரொம்ப விரிவாக சொன்னாங்க, ஏன்னா அவங்க கிரிமினல் லாவே அவங்க இது பண்ணுறவங்க. ஸோ நான் ஆஸ் அ மீடியேட்டர் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை வந்து இது ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. ஒரு ஆண் ஏன் தவறான முறை, அதாவது பெண் வந்து அவர் நடத்தை வந்து தவறாக இருக்குன்னு ஒரு புரிதல் ஒரு ஒரு இது இருக்குன்னாக்கா அது ஏன் வரதுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அவர் நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், இவங்க தப்பாக நினைக்கலாம் அப்படின்றலாம் இருந்தால் கூட அந்த பெண் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் என்னென்னா ஒரு காலேஜில் வந்து ஒரு லெக்சரர் 2 பேர் இருந்தாங்க, ஒரு லேடி லெக்சரரும் ஒரு 2 பேரும் ஒரே சமயத்தில் தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணோடனே அவங்க வந்து நல்ல பழகியிருந்தாங்க, நல்ல முறையில் 4-5 வருஷம் தே நோ ஈச் அதர்னு. அவர் வந்து நல்லா அவங்க வந்து அவர் பொறுத்தவரையும் ஷி வாஸ் அ குட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி இவங்களும் அவரோட குட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. நிறைய திங்ஸை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா அந்த ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து அந்த அம்மா நின்றுட்டுருக்கச்சு அவங்களுடைய உள்ளாடை வந்து தெரிய வந்தது. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த சைடில் இருந்துட்டு எல்லாரும் இருக்கச்சே கவனிக்காமல் பேரை கூட்டு இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அவர் இங்கேருந்து சொன்னார். சொல்கிறச்சே என்ன எடுத்து அந்த அம்மாக்கு அந்த இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற லெக்சரர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு பர்சனல் கமெண்ட் அடித்தா மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆன உடனே என்ன ஆகிடுது, அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பதிவு பண்ணாங்க. பட் என்ன ஆகிடுதுன்னா இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து என்னென்னா அது சென்சிட்டைஸ் பண்ணல, அவங்க சென்சிட்டிவாகவே எடுத்துக்கல. ப்ராபப்ளி அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து அதில் எடுத்து என்ன அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்டிருக்கலாம். தீர்ப்புன்னு சொல்லலை, தீர்வு காண்டிருக்கலாம். பட் அது என்ன எடுத்து அது ப்ரெசிபிட்டேட் ஆகி அவங்க சொல்லி இவங்க சொல்லி அவங்க அந்த வேரியஸ் இன்சிடென்ட்ஸ் அவங்க சாதாரணமாக அவங்க பேசின சில இன்சிடென்ட்ஸை கூட அவங்க வந்து ஹாரஸ்மெண்ட்டாக சொல்லி இந்த மாதிரி என்னை பர்சனலாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ப்ளோ அப் ஆகி இறுதியில் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹேட் டு லீவ் த இன்ஸ்டியூட்டே லீவ் பண்ணும்படியாக எடுத்து.
அப்படி இருக்கச்சே வந்து இது ஏன் இவ்வளோ தூரம் நடந்ததுன்னா, அந்த என்னை பொறுத்தவரையும் வந்து அந்த இன்டர்னல் கமிட்டின்றது இருக்குது இல்லையா, அவங்க கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதில் 2 விமன் கம்பல்சரியாக இருக்கணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கணும். இருக்கச்சே அவங்க இந்த சென்சிட்டிவான விஷயத்தை உடனே அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்றது என்னோட புரிதலாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க 10:1 வந்து இருதரப்பையும் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க ரெஸ்பாண்டன்ட் உடனே அதுக்குண்டான ரிப்ளை கொடுக்கணும் 10 நாளுக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன ஏது அதில் ஒரு தீர்வு காண முடியுமான்னு பார்த்துட்டு, ஏன்னா இதில் வந்து தேவர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அவர் தவறுதலாக சொல்லிட்டாரு, ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அங்கே வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கதை. பட் இட் காட் எஸ்கலேட்டட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, men may be in many cases insensitive to women's requirement. அதாவது எல்லா விஷயங்களும் எல்லா சமயமும் சொல்கிற மாதிரி மென் இருக்கலாம், ஆனால் விமன் எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரியல. பல பேர் சொல்லுவாங்க விமன் வந்து பிரெயின் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டடு, அவங்க எப்படி அதை நினச்சிக்கிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் தேர் இஸ் அ லிட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் அ உமன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹவ் அ மேன் ரெஸ்பாண்ட். இந்த டிஃப்ரென்ஸை வந்து ஒர்க் பிளேஸில் வந்து சரியான ஹேண்ட்லிங் இருந்ததுன்னா தென் இட் வில் பி நம்ம ஒர்க் பிளேஸ் வந்து ஹார்மோனியஸாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா ஒர்க் பிளேஸ்ன்றது ஹார்மோனியஸாக இல்லைன்னா ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. நம்ம ஒர்க்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு ஒர்க்கு ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுறோன்றதை இருக்கவே கூடாது. ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்ன்றது தான் இதோடைய இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஏன்னா இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மட்டும் மற்ற எந்த விதமான ஹாரஸ்மெண்ட்டாக கூட அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்கும். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இன் சம் கேசஸ் அது வெளிப்படையாக சொல்லக்கூட முடியாத லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த இன்டர்னல் கமிட்டின்றது ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கா ஆஃப்டர் so many years, இப்போ சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் டெசிஷன் பிரகாரம் 2024 என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், 10 வருஷம் விஷாக்கா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வந்து 10 வருடம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறச்சு இந்த இன்டர்னல் கமிட்டிலாம் சரியாகவே இப்போ கான்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்றதுனால டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இன்டர்னல் கமிட்டி இருக்கலாம். அப்புறம் வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த ஜெண்டர் சென்சிட்டிவ் கமிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க முன்னிறுத்து, அதனால தான் வந்து ஒர்க் பிளேஸ் வந்து சேஃபாக இருக்கணும்னு. என்ன ஆகிடுதுன்னா சில பல சம்பவங்கள்னால அந்த கான்ஃப்ளிக்ட் நாங்கள் வந்து மீடியேஷனில் சொல்லுவோம், கான்ஃப்ளிக்ட்ன்றது எஸ்கலேட் ஆகி அது ஒரு பெரிய வார் ஆகி அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக ஆகிடும். அதை வந்து டேப்பரிங் அட் தி பட் லெவல்ன்றது தான் நம்ம மீடியேஷனில் நம்ம அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் வந்து வேரியஸ் ப்ரொவிஷன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுதான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். இட் இஸ் நாட் தட் தே ஆர் ஹாரஸிங் அஸ்ன்னு. இப்போது நிறைய இன்சிடென்சஸ் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வீட்டில் போய் தோசை சுடுறீங்களா, அதெல்லாம் இருக்குது. பட் யாராவது ஒருத்தர் நம்ம இன்ஃபேக்ட் ஈவன் மிருனால் சென் வந்து ஒரு பெரிய டைரக்டர், அவரும் அவருடைய ஒய்ஃப் அபர்ணா சென் அவங்க 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணாங்களாம். 2 பேருமே ஃபேமஸ் டைரக்டர்ஸ். மிருனால் சென் சொன்னாராம், நான் வந்து ஒர்க் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்து I'll have a hot cup of coffee-ன்னு. அவங்க சொன்னாங்களாம், ஐ மேக் தட் காஃபி அப்படின்னாங்களாம். ஸோ நம்ம வாலண்டரியாக நம்ம வந்து சில திங்ஸை நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம ப்ரொட்டஸ்டே பண்ணுறதில்ல. என்னால் இன்றைக்கி முடியலை, இல்லைங்க என்னால் முடியல, கேன் யூ ஹெல்ப் மீன்றத அந்த நம்ம ஈகோ விட்டுட்டு நம்ம கேட்குறதில்ல. 2வது நம்மளே க்ளீஷேடாக இருக்கும் நம்மளோட தாட்டில். நம்ம ஹஸ்பண்ட், அவங்க மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது மற்றவங்க பார்த்தா என்ன நடக்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பட் தட் வில் சேஞ்ச். நம்ம வந்து ஆஸ் வி ப்ராக்ரெஸ், நம்ம ஒர்க் பிளேஸில் நல்லா இருந்தோம்னா நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணுறச்சே நம்ம அசர்ட்டிவாக இருக்கணும். அதில் மெயினாக என்னென்னா வி ஷுட் அசர்ட் ஆர் பிளேஸ் இன் சொசைட்டி, அசர்ட் ஆர் பொசிஷன் இன் தி கம்பெனி ஆர் இன் தி இது. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அட்வொகேட்ஸை பொறுத்தவரையிலும் இது அதில் பார்த்தீங்கன்னா 2018 அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன், இன்டர்நேஷ்னல் பார் அசோசியேஷன் வந்து us too அப்படின்னு மீ டூன்னு பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி us too அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ஹாரஸ்மெண்ட்டில் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் தி ஹாரஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. செவரல் யூஎஸ்லேயே வந்து அவங்க புள்ளி விவரங்கள்லாம் எடுக்கச்சே பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹாரஸ்மெண்ட் இருக்குது.
பிகாஸ் they are made to do some sexual obligations to get their things doneன்றது அது பெரிய லெவலில் பேசப்பட்டது 2018ல். ஸோ ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்றது இங்கே ஒன்று சம்பவமும் அங்கே ஒரு சம்பவமும் இல்லாமல் அதை வந்து அட்ரெஸ் பண்ணி அது நடக்க விடாமல் நம்ம பண்ணுறது நம்மளுடைய இதில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்றது. இப்போ வந்து உங்களோட கொலீக் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருந்ததுன்னா மேல் மெம்பர் கூட கேன் ஹெல்ப் தெம், மேல் ஆர் ஃபீமேல். பட் கஷ்டம் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணுன்றது எம்பவரிங்ன்றது அதில் தான் அந்த கான்செப்ட் வரணும். ஏன்னா எம்பவரிங் வந்து நான் படிச்சுட்டேன், நான் நல்லா இருக்கேன், ஐ நோ ஹவு டு டூ திங்ஸ்ன்றது விமன் நினைக்கக்கூடாது. எம்பவரிங் மீன்ஸ் ஷேரிங் ஆஃப் அவர் பவர் டு அதர்ஸ் ஆல்சோ. ஸோ மென்டரிங்னு இப்போது லேட்டஸ்ட்டாக அவங்க ஜஸ்டிஸ் மஞ்சுளா சொன்னாங்க. மென்டரிங்ன்றது ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கு நிறையா இடத்துல. அதாவது எப்படி நம்ம வந்து அந்த சப்போஸ் தேர் இஸ் அ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், நம்ம மேலே ஒரு ஹாரஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு மென்டரிங்னு ஒன்று இருக்குது, அந்த கான்செப்டும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஒன்று என்னென்னா நம்ம ஃபிசிக்கல் எயில்மெண்ட் இருக்குது, வி ஹேவ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அப்புறம் வந்து ப்ரெக்னன்சி எல்லாமே இருக்குது. அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது women should teach or women should be able to help other women அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து இப்போ பிரபலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி நீட் டு அட்ரெஸ் ராதர் தேன் கீப் ஆன் டெல்லிங் இங்கே மாறுங்க மாறணும்னா எங்கெங்க யாருங்க மாறுவாங்க? நோபடி சேஞ்சஸ். we have to change our attitude. நம்மளுடைய அணுகுமுறை வந்து எப்படின்றத பார்க்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 2 ஐ வில் மேக் அ வி அப்படின்னாங்க, விச் இஸ் வெரி ட்ரூ. 2 ஐ போட்டிங்கன்னா வீன்னு வரும். ஸோ 2 பேர் சேர்ந்தாதான் அது வந்து சம்திங் வில் கோ ப்ராக்ரெஸ். ஸோ நம்ம வந்து மற்றவங்க மாறணும்னா மாறவே மாறாது சார். நம்ம வந்து எப்படி நம்மளோட அணுகுமுறை, இஃப் வி ஃபீல் தட் தெர் இஸ் சம்திங் ராங், இது வந்து ஏதோ சரியாக நடக்கலை அப்படின்றச்சு. ஏன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வந்து ஒரே நாளில் நடக்காது. அது தேர் மே பி ஒருத்தரை வந்து இது பண்ணிகிட்டே தே கீப் இது தென் கொஞ்சமாக தான் அது வந்து இட் பிகம்ஸ் அ பிக் திங். ஸோ அந்த டிப்பிலேயே வந்து முளையிலேயே நம்ம வந்து அதை கட் பண்ணி அதுக்குண்டான எல்லா இதையும் எம்பவர் பண்ணி கொடுத்தோன்னா ஐ திங்க் வி வில் பி ஏபிள் டு இது. பட் என்ன தெரியுமா ஆகிடுது, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எல்லாம் எவ்ரிபடி சேஸ் இது ஒரு பெரிய விஷயம்னு கொண்டு சொல்கிறீங்க, why are you doing this-ன்றது ஒரு பட்சத்தில் இருக்குது. அஃப்கோர்ஸ் என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டும் இஸ் டேக்கன் ஆக்ஷன் இஸ் டேக்கன் இஃப் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இஸ் கிவன். ஸோ தேர்ஃபோர் ஒரு பொண்ணு கொடுக்கணுன்னா அது பக்காவாக இருந்தால் தான் பொண்ணு கொடுக்க முடியும். அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் மஞ்சுளா வந்து அவங்க சொன்னது. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு ஐசிசி கமிட்டி வந்து ஃபவுண்ட் த மேன் கில்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மேலே லேபர் கோர்ட்டில் அவங்க வந்து ஒரு மேல்மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த மேல்மனு தாக்கல் செய்யறச்சு அந்த ஜட்ஜு சொல்கிறாரு, அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து கொடுத்த ரிப்போர்ட் வந்து சரியா இல்லை, ஏன்னா அது பல கொஸ்டின்ஸை வந்து அட்ரஸே பண்ணலை, அது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லேபர் கோர்ட் வந்து அந்த மனுவை வந்து இந்த இது வந்து மனுவை வந்து அலோவ் பண்ணுறது. அது மேலே ஹைகோர்ட் வரைச்சு ஜஸ்டிஸ் மஞ்சுளா ஒன்று தான் சொல்கிறாங்க, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேசஸ் எல்லாமே ஃப்ரம் அ உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்டர்னல் கமிட்டி வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் 2 விமன் ஜட்ஜஸ்ன்றச்சு அவங்க வந்து ஒரு விமன் எப்படி பார்ப்பாங்க அந்த ஹாரஸ்மெண்ட்டை அப்படின்றத வச்சு தான் அவங்க வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. She has also quoted various other instances as far as the judgment. நான் வந்து அது ஒரு just ஒரு few sentence I thought I will read through it. ஏன்னா இப்போ வந்து the concept itself has changed. முன்னாடிலாம் வந்து அந்த மனு கொடுத்தாக்க அந்த பெண்ணும் வந்து ஹாரஸ் பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. இல்லவே இல்லைங்க. இப்போ எல்லாமே கோர்ட்ஸ் ஆஃப் ஆல்சோ இது
இன்ஃபேக்ட் த ஜட்ஜஸ் இப்போ அவங்க ஜஸ்டிஸ் நாகரத்னமா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க, ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் they are very sensitive to these women cases also. harassment கேஸ்னால் they are also sensitive. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க நம்ம வந்து விக்டிமாக போய் நம்ம வந்து கடைசியில் வந்து we will get removed from the society-லாம் நினைக்காதீங்க. Because if a complaint is given, it is seriously taken. And in the internal committee வந்து not only high courtல இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லேயும் இருக்குது. இஃப் இந்த டொமஸ்டிக் கேசஸில் வந்து இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் தட் கமிட்டியே இல்லைன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுறதுன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஒரு எடுத்தோன்னா அடுத்த நாளே ரிசல்ட் வரக்கூடாது. அந்த எடுத்தோன்னா அதுக்குண்டானதை வந்து we have to move forward. அண்ட் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் வந்து they have to meet. அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே அவர் ரிப்ளை கொடுக்கணும். எல்லாமே இருக்குது அதில். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் the only thing is ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா எவ்ரிபடி வில் பி எழுந்து உட்காந்துப்பாங்க. இப்போ அவங்க ஜஸ்டிஸ் மஞ்சுளா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஜஸ்டிஸ் இவரும் எழுதியிருக்காரு பற்றி ஆனந்த் வெங்கடேஷும் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, சென்சிட்டிவிட்டி ஜெண்டர் சென்சிட்டிவ் பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் அதில் வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பேச ஆரம்பித்தானாலே டிட்டரண்ட்டாக இருக்கும். ஒன்று த லா ஷுட் டிட்டர் பீப்புள் ஃப்ரம் கமிட்டிங் சச் க்ரைம். ரெண்டாவது என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கும். சில பேர் ஏன்னா கனாப்பினான்னு பேசுறது அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இந்த பப்ளிக் இதில் வந்து பேசுறது அது இதுன்னு. நான் வந்து ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் ஜென்ரல் கில்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து அந்த கூட இருக்கிற ஸ்டாஃபை வந்து inappropriate-ஆ இது பண்ணது வந்து it went up to Supreme Court. Supreme Court said nothing doing. It was inappropriate, so therefore he is entitled to be punished அப்படின்னா. So law also says where there is inappropriate இது from the men நாக்கோ we will take serious action சொல்லி சொன்னதுனால I think ஒரு விதத்தில் it is also reformative in the sense men stop using these inappropriate words and all those things or use women-ஐ வந்து ஒரு டூலாக வச்சுட்டு செக்ஷுவல் இதுவாக வச்சு அவங்கக்கிட்டேன்னு வேலை வாங்குறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நிறுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து என்னென்னா ஒன்று தான். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி பிடிஜே இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண. ஏன்னா இந்த அவேர்னஸ் இருந்தால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட படித்தவங்கக்கிட்டேயே இந்த மாதிரி ஒரு லா இருக்குன்றது தெரிய மாட்டேங்கிறது. இட் இஸ் நாட் ரீச் டு மெனி பீப்புள். ரெண்டாவது வந்து அது ரொம்ப கஷ்டம். காத்தாலும் சுமதி மேடம் சொன்ன மாதிரி அது ரொம்ப கஷ்டம்ப்பா, நீ வந்து பண்ணாத. இல்லை, லெட் அஸ் ட்ரை. எவ்ரிபடி ஷுட் இது. ஏன்னா வி ஷுட் ஆல்சோ ஹாவ் ஆர் மென் பி சென்சிட்டிவ் டு விமென். மென் வந்து சென்சிட்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்ககிட்ட சொன்ன ஒரு மேட்டரில் அதில் வந்து என்னென்னா ரேப் பற்றி சொல்லிட்டு இருக்கச்சே என்ன ஆச்சுன்னா ஒரு கிட்னாப்பிங் அண்ட் ரேப் அண்ட் ஆல் தோஸ் திங் செவரல் இது ஒரு பாய் அண்ட் அ கேர்ள் வந்து தேவர் குட் ஃப்ரெண்ட்ஸ். தேவர் நாட் எனி திங், தேவர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வந்து 12th கிளாஸ் இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் 12th கிளாஸ்லாம். ஷி had just joined college. அவங்க அப்பா they decided to get her married. அவளுக்கு 17 வயசு தான் அந்த பொண்ணுக்குன்றச்சே. அது வந்து இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு, அண்ணா இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்கன்னு. இந்த பையன் வந்து பஹாதூர் மாதிரி எடுத்துன்னு வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணை எடுத்துட்டு ஐஷின் போயிட்டார். ஏன்னா அவன் இப்போ பொண்ணை ஐஷின் போயிட்டான்னா கல்யாணம் நடக்காதுன்னு அந்த பையன் வந்து நினச்சிட்டு அதை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த அப்பாக்காரா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் கிட்னாப்பிங்னு. யூ won't believe that boy was நல்லா இன்ஜினியரிங் படித்து நல்ல இதில் இருக்கான், நல்ல பேக்ரவுண்டில் இருக்கான், நல்ல வேலையில் இருந்தான். he was arrested and put behind bar. ஏன்னா அந்த பையனுக்கு அதான் அந்த போலீஸ்கார பொம்பளை சொன்னானா, ஏன்பா தம்பி அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணலாம்ல, யூ கேன் கால் சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஃபோன் பண்ணியிருந்தானா அந்த நாங்கள் வந்திருப்போமே, நீ எதுக்கு அதை செஞ்ச அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாதுன்னு. தட் பாய் வென்ட் அவன் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஜாப், ஹீ லாஸ்ட் ஹிஸ் ரெப்புடேஷன். அதனால தான் சொல்கிறது, இது இந்த சட்டங்கள் வந்து
இட் கேன் ஆல்சோ பி அதர் சைட். பட் அந்த சட்டங்களோட புரிதல் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த சட்டங்களை யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்து செய்யலாம். அதுக்காக தான் இந்த அவேர்னஸும் இருக்குது. ஸோ இன்அப்ராப்ரியேட் இதுன்றது இதில் ஒரே ஒரு என்னன்னா, நான் சொல்கிறது என்னன்றது இல்லை, அந்த மேல் என்ன சொல்கிறதுன்றது இல்லை, அந்த ஃபீமேல் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்றது தான் இஸ் அ கொஷின். இன்ஃபேக்ட் அந்த நான் ஏர்லியர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னா, அதில் வந்து அந்த ஆள் வந்து சூப்பர்வைசர், அவன் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக இருந்திருக்காங்க. ஒருத்தரையும் அவங்க வந்து அந்த லேடிக்கு பின்னாடி நின்று இது பண்ணிட்டு அண்ட் ஹி ஹட் டன் ஆல் தோஸ் திங்ஸ், சைஸ் என்ன, உங்கள் ஜாக்கெட் சைஸ் என்ன எதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்ன சொன்னார், நான் சூப்பர்வைசர், நான் சாதாரணமாக தான் பேசினேன், இவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. த ஜட்ஜ் said nothing doing. ஏன்னா அவங்க எப்படி எடுத்துட்டாங்க, சி இட் இஸ் அ ஹாரஸ்மெண்ட் ஃபார் தட் லேடி. ஏன்னா ஒரு இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்டு, இன்அப்ராப்ரியேட் உங்கள் சைஸ் என்னன்னு கேட்குறதெல்லாம் இஸ் சப்போஸ் டு பி இன்அப்ராப்ரியேட். ஸோ அந்த வகையில் வாட் ஹீ செட் வாஸ் ராங். ஸோ இன்டர்னல் கமிட்டி செட் இட் இஸ் அ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஜஸ்டிஸ் மஞ்சுளா சேஸ் தட் இஸ் இட் இஸ் இஃப் இட் இஸ் இன்அப்ராப்ரியேட் ஃபார் த உமன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கவங்களோ அதுதான் வந்து அமௌண்ட்ஸ் டு ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு அவங்களும் வந்து she had decided that matter. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறதுனா, women are not taken for granted. We want women to be involved in every process of இது எல்லா விதத்துலேயும் விமன் வந்து வரணும் அப்படின்றது தான் இதில் இருக்குது. வந்து a women are honored where divinity blossoms. Where women are honored, divinity blossoms there. Where women are dishonored, all action, no matter how noble, remain unfruitful. எவ்வளோ நோபலாக நீங்கள் பண்ணால் கூட அவங்கள வந்து மலர வைக்கலைன்னா அந்த இடத்துல வந்து டிவினிட்டின்னு வரவே வராது அப்படின்னு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த காலத்தை பற்றி நம்ம எப்போதுமே பேசுகிறோம். நம்ம வந்து வி டாக் அபவுட் கடவுளாக அவங்கள வந்து நம்ம ரட்சித்தோம் அதெல்லாம். பட் தோஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ஏன்னா அதெல்லாம் பண்ணதே வந்து வீட்டில் இருக்கணும்னா, விமன் வீட்டில் இருக்கணும்னாக்கா அவங்க நல்லவங்க, அவங்கள எல்லாம் நம்ம இது பண்ணணும். பட் வென் தே கம் அவுட் சைட் த ஹோம் தே ஹாவ் டு காம்பீட் வித் த மென் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து 1970 தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் ரெக்கக்னைஸ்ட். 1970 தான். இன்ஃபேக்ட் தேர் வேர் பே பேரிட்டி ஃபார் விமன். நம்ம வந்து நம்ம ஊரை பற்றி பேசுகிறோம், அங்கே வந்து பே பேரிட்டி இருந்தது. 1970லையும் 1980 தான் இது முதல்ல வந்தது. கேத்ரின் மெக்கான்னு ஒருத்தவங்க தான் அதை வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க எடுத்து இந்த மாதிரி தெர் இஸ் டிஸ்பேரிட்டி, நம்ம வந்து வி ஹவ் டு இது அப்படின்றது. அஃப்கோர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் இஸ் ப்ரொவைடட் ஈக்குவாலிட்டி among செக்ஸ்ன்னு சொல்லி நம்ம இட் இஸ் பீன் என்ஷ்ரைன்ட் இன் ஆர் கான்ஸ்டியூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹாரஸ்மெண்ட் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து அந்த இதில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் கம்மிங் டு அவங்க வந்து நிறையா அந்த விஷாக்கா ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேசினாங்க. பட் விஷாக்கா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த சிஆர்பிசி வந்து இஸ் நாட் அப்ளிகபிள். அதுக்கு வந்து அந்த த வே யூ ஹேண்டில் விமன் கேசஸ் வந்து ஷுட் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே யூ ஹேண்டில் ஜென்ரல் இது கிரிமினல் லா அப்படின்றத ஃபர்ஸ்ட் மோட் விஷாக்கா ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த கைட்லைன்ஸும் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸும் அந்த பேசிஸில் தான் அது பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் கமிட்டின்றது கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் கமிட்டி நீங்கள் ஒரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு பெண்ணை வந்து அவள் பெண்ணுன்றதுனால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிங்க ப்ராமிஸ் டு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணுவேன், நீங்கள் வந்து என்னோட ஒரு
தவறான முறை இல்லைன்னா உங்களை வந்து டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி அவங்க வந்து இது பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஒர்க் அண்ட் இன்டிமிடேட்டிங், ஒர்க்கில் வரச்சே ஹாரஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்ஸஸ், நிறைய நர்ஸு டாக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டாக்டர்ஸ் இதில் இருக்கிறவங்க, ஐசியூவில் இருக்கிற டாக்டர்ஸ், ப்ராபப்ளி இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க்கா என்னன்னு தெரியல, நர்சஸ்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஹாரஸ்மெண்ட். அதை சொல்ல முடியாமல் வெளியில் ஈவன் பேஷண்ட்ஸ் கூட ஹாரஸ் பண்ணுறாங்க, அது சொல்ல முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் அந்த இன்டர்னல் கமிட்டியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றத கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ப்ரைவேட்டாக யூ கேன் கிவ் தெம் த கம்ப்ளைண்ட். ஏன்னா உங்களுடைய பேர் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகாது. உங்கள் பேர் டிஸ்க்ளோஸ் ஆகாமல் தான் அவங்க யார் உங்களை ஹாரஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாரஸ்மெண்ட் நடந்ததுன்னா, நம்மளுக்கு ஹாரஸ்மெண்ட் நடந்ததுன்னா நம்மளே அதை சால்வ் பண்ணுவோன்னு நினைக்காதீங்க. சட்டம் இருக்குது, அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நாடி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து தட் வில் பி எ பெட்டர் வே டு சால்வ். ஒன்று, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும். ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நடக்காமல் இருக்கிறதுக்கு வழிமுறை சொல்லும். அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா எம்ப்ளாயரும் இந்த வந்து இன்டர்னல் கமிட்டின்றதை வந்து எம்ப்ளாயர் வச்சுக்கணும். எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஹாவ் திஸ் கமிட்டி. அந்த கமிட்டியில் நீங்கள் போய் இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து காரில் கொண்டு போய் விடுறாங்க மேடம்னு, அது வந்து நாட் பிகாஸ் வந்து அவங்க வந்து போய் விடணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன்னா சேஃப் என்வாயர்மெண்ட், ராத்திரியில் அவங்க கொண்டு போய் விடணும்னா தே மஸ்ட் ப்ரொவைட் தெம் வித் தட் வெஹிக்கிள். அதனால தான் அவங்க வந்து அந்த சேஃப் என்வாயர்மெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அது தவிர வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சரி, ஒரு அந்த இன்டர்னல் கமிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு வயலன்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து இவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன், அந்த யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட எடுக்கலாம். ஸோ அதுதான் இதுவானது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 7 நாட்களுக்குள்ளே பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த வழிமுறைகள். இந்த ஆக்டை பற்றி உங்களுக்கு விரிவாக சொன்னேன் நான். ஸோ இது ஏன் இந்த ஆக்டை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, பல பேருக்கு இந்த ஆக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படின்றது புரிதல் இல்லாததுனால அந்த அவேர்னஸ்ன்றச்சு ஐ தாட் இட் வாஸ் மை டியூட்டி டு சே. ஏன்னா மெனி ஆஃப் இது வந்து இட் இஸ் அவைலபிள். இப்போ என்னென்னா எல்லாமே இஸ் அவைலபிள் ஆன்லைன். பட் அது எப்படி போகிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு புரிதலே இல்லை. அதனால இந்த ஆக்ட் ஒன்று இருக்குது இந்த ஒர்க் பிளேஸ்லன்னு. ஸோ ஆஸ் ஐ செட், தீஸ் ஆர் ஆல் ஆக்ட்ஸ் விச் எனேபிள் விமென் வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலிட்டியும் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே நமக்கு சட்டமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னன்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டி, மேல் எப்படி வந்து ஒரு ஆண் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்றது தான் நம்ம சொசைட்டி, பேட்ரியாக்கல் சொசைட்டி அப்படின்னு காலையில் சார் சொன்னார். அப்பான்றவர் வந்து we think he is the one who is able to take a decision அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து சைல்ட்ஹுட்டில் வெதர் இட் இஸ் நம்ம வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அப்பான்றவர் தான் நமக்கு வந்து ஃபாதர் ஃபிகராக நம்ம எப்போதுமே நினைக்கிறோம். அம்மான்றவ வந்து அன்பு மட்டும் கொடுப்பவள் அப்படின்ற கான்செப்டில் இருக்கிற என்ன டிசிஷன் பெட்டர் டிசிஷன் மேக்கர்ஸ் தே கேனாட் இதுன்னு. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. 8 நாளைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் விமன் ஹாவ் அ லாட் ஆஃப் ரோல் டு ப்ளே. அண்ட் இது வந்து இப்போ வந்து சமுதாயம் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வந்து நம்ம மென் அகேன்ஸ்ட் விமென், இட்ஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் மென் அகேன்ஸ்ட் விமென்னு நினைக்கிறேன் நான் இன் அ வே. பிகாஸ் அவங்களுக்கு நிகராக நம்ம எல்லாம் இருக்கச்சே இந்த ஒரு ஆக்டில் அவங்கள வந்து நம்ம கீழ் நோக்கி தள்ளிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்றது எனக்கு புரிதல் இல்லை. ஏன்னா ஐ திங்க் ஒன்லி லைக் அ ஃபீமேல், ஐ டோன்ட் திங்க் லைக் அ மேல். என்னை பொறுத்தவரையும் அதுவும் நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். வீல் டேக் தட் சேலஞ்ச், வாட் இஸ் தேர், we will say we are also competent and with so many women. சார் சொன்னார் 58% வந்து விமன் ஜட்ஜஸாக இருக்காங்கன்னு. ஸோ we will have judgments from a women point of view rather than from a male point of view ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ there is a change, there will definitely be a change in society வந்து மாறிண்டே இருக்குது. பட் அந்த சேலஞ்சை நம்ம எடுத்துக்கிறோமா
நம்ம கொடுத்த சட்டத்தின் உண்டான இதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா, கொடுக்குறோமா அப்படின்றது இருக்குது. அஃப்கோர்ஸ் த ஃப்ளிப் சைட் ஆஃப் இட், இஃப் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இஸ் கிவன் ஆல்சோ we have to take that challenge. அது தப்பான கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாக்கா அதுவே நம்மளை வந்து நம்ம மேலே பாயும். பட் ஃபார் மேக்கிங் எனி டெசிஷன் அஃப்கோர்ஸ் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு தான் ஆராய்ந்து தான் பண்ணுறோம். அதனால நம்ம விட்டு ஓடி போகிறதில்ல, கேஸ் போடாமல் இருக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, I tell them, don't give us reservations, recognize us. நாங்கள் ஒன்று தான் சொல்கிறோம், we know what to do, but just recognize us. எங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், that we are also capable of doing it என்றது தான் நான் எப்போதுமே சொல்வேன். It is not a question of reservation, it is not a question of இது, we are also willing to do it. somewhere எங்கேயோ நாங்கள் வந்து பாதை மாற்றி போகிறச்சே நீங்கள் எனக்கு அந்த கையை வந்து மட்டும் கொடுங்க, கிவ் மீ யோர் ஹேண்ட், அவ்வளோதான் ஐ சீக் மேல் இது சப்போர்ட்டு. அண்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் அதை வந்து ஒரு இது நான், பிகாஸ் ஆணுக்கு பெண் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து தேர் இஸ் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றச்சே, வென் ஐ ஸ்லிப் ஐ எக்ஸ்பெக்ட் த மேல் ஆல்சோ டு ஹெல்ப் மீ, அவ்வளோதான் நான் கேட்குறேனே தவிர அவங்களுக்கு பியாண்ட் தட் நான் கேட்குறது இல்லை. பட் வென் யூ ஸ்லிப் வி ஆர் ஆல்வேஸ் தேர். நாங்கள் வந்து வி ஆர் தேர், உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போதுமே இருக்கோம். வி ஆர் தேர் டு சப்போர்ட். ஸோ அந்த மியூச்சுவல் சப்போர்ட் இருந்ததுன்னா ஐ திங்க் வி வில் மேக் அ பெட்டர் ஒர்க் பிளேஸ். அண்ட் இந்த இதையே வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும்னு. அப்புறம் சம் ஆஃப் மை லிட்டில் சஜஷன்ஸ் இஸ் தட் வந்து என்னென்னா, கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தாக்க வந்து அதை வந்து எடுத்துக்கணும் சீரியஸான்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இஃப் சப்போஸ் தேர் இஸ் அ கம்ப்ளைண்ட் கிவன் பை இன் அன் இன்டர்னல் கமிட்டின்னு, ஏன்னா ஒரு லேடி அவ்வளோ தூரம் தடையெல்லாம் தாண்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா தட் மீன்ஸ் தேர் இஸ் சம்திங் டு இட். மேபி த வே ஷி ப்ரெசன்ஸஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அதில் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்றத வந்து அந்த சென்சிட்டைசேஷன் இருக்கணும். அதே மாதிரி இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து நிறையா அவேர்னஸும் கொடுக்கணும், அந்த போத் மென் அண்ட் விமென், மோர் ஸோ ஃபார் மென் தேன் ஃபார் விமென். மென்னுக்கு வந்து இந்த சட்டங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும். அது ரெண்டாவது மை சஜஷன் வுட் பி. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் தட் அட் தி எண்ட் ஆஃப் த டே we have to live together. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து வாழ்ந்து சொசைட்டியை ப்ராக்ரெஸ் பண்ணாதான் முடியுன்றத எல்லாருமே வந்து புரியணும். அப்போ தான் there will be a better working place-ன்னு நான் நினைக்கிறேன். So I think thank you so much for giving me the audience. I hope I had been there was some relevance to what I said. Thank you so much. Thank you. தற்போது உரையாற்றிய வழக்கறிஞர் அவர்கள் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படும் உடல் ரீதியான மாறுதல்களை சரியான பார்வை கொண்டு அணுக வேண்டும் என்பதற்காக மானிட்டரிங் என்ற கருத்து தற்போது பிரபலமாகியுள்ளது என்பது பற்றி விரிவாக கூறினார். மேலும் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் தொடர்பாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர்கள் பணிபுரியும் இடத்திலேயே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணால் முறையிட முடியும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பணிபுரியும் இடங்களில் ஒரு விஷயத்தை ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் அணுகும் முறைகளுக்கு உள்ள வேறுபாடுகளை உணர்ந்து அதனை சரியான புரிதல்களோடு பார்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். நீதியரசர் பி. புகழேந்தி ஐயா அவர்கள் 1990ஆம் ஆண்டு கோவில்பட்டி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன் பணியை தொடங்கினார். 1993ஆம் ஆண்டிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நிரந்தரமாக தனது வழக்கறிஞர் பணியை மாற்றினார். 25/5/2011 தமிழ்நாடு அரசு சிறப்பு பிளீடராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். பல்வேறு உயர்நீதிமன்றங்களின் குற்றவியல் சட்டம் குறித்த கையேடு ஒன்றையும் தொகுத்துள்ளார். இந்திய தண்டனை சட்டம் தொடர்பான புத்தகம் ஒன்றும் எழுதியுள்ளார். வார இதழ் ஒன்றில் தெற்கத்தி கொலைகள் என்ற தலைப்பில் சிறுகதைகள் எழுதியுள்ளார். நீதியரசர் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கு, மணல் குவாரி தொடர்பான வழக்கு, வங்கியில் சீர்திருத்தங்கள் தொடர்பான வழக்கு, நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றுதல் தொடர்பான வழக்கு, மாற்று மருத்துவம் சம்பந்தமான வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் தீர்ப்புகள் போற்றுதற்குரியதாகும். நேர்மை, சமூக நீதியின் பால் அக்கறை, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் தீர்ப்பு ஆகியவை நீதியரசரின் தனிப்பட்ட பங்களிப்பாகும். Our distinguished Honorable Justice is a member of Special Committee for conducting awareness programs on gender equity, gender equality and women empowerment.
மேன்மை தங்கிய நீதியரசர் ஐயா அவர்களை நிறைவுரையாற்ற அழைப்பதற்கு முன்பாக நீதியரசர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நமது மதிப்பிற்குரிய கரூர் மாவட்ட விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி திரு பி தங்கவேல் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம். மேலும் நீதியரசர் அவர்களை கரூர் பார் அசோசியேஷன் செக்ரட்டரி திரு நகல்சாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். மேடையில் வீற்றிருக்கும் மாவட்ட நீதிபதி மற்றும் சிறப்பு பேச்சாளர்கள் உட்பட்ட பெரியோர்களுக்கும், இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள வழக்கறிஞர்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பு ஸ்டாஃப்ஸ், அனைத்து பங்கு மற்றும் நீதிபதிகள், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாலு மணிக்கு ப்ரோக்ராம் கொடுத்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்றாங்க. காலையிலேருந்து செஷன்ஸ் நீங்கள் வந்து காலையில் 9:45க்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. 9:40லேருந்து கண்டினியூஸாக இருந்திருக்கு. நான் ஒரு 100 பேர் தான் எதிர்பார்த்தேன். நான் இந்த விழா இந்த நிகழ்ச்சியை தொகுக்கிற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில் நானும் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இது வேலிடிட்டி அட்ரஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலிடிட்டி அட்ரஸ்ன்றது நான் பேசுகிறத விட நீங்கள் பங்கு பெற்ற நீங்கள் யாராவது இதை பற்றி பேசுனாங்கன்னா தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ திரளாக கலந்துருக்கிறீங்க. நாங்கள் எதிர்பார்த்தது 200 பேர் தான், உண்மையை சொல்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்தது 200 பேர். எனக்கு மாவட்ட நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, காலையில் 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் மதியத்துக்கு மேலே கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு 400 பேர் இருக்கும் அப்படின்னாங்க. தெரியல, ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய சீட்டு காலியாக இருக்குது. என்னால் எவ்வளோ பேருன்னு கணிக்க முடியல. ஆனால் இவ்வளோ கூட்டம் சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் 4 மணிக்கு மேலே இருக்கிறதே மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போ இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நான் மற்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன, ஜெண்டர் ஈக்விட்டினா என்ன அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து செஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. நான் இந்த கமிட்டியோட உறுப்பினராக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த செஷன் உங்களுக்கு என்ன செய்தியை கொடுத்தது? இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த ஹால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த ஹாலை கொடுத்த டீன் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக எனது நன்றி. தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து இந்த கரூரோட ஒரு பெரிய தொடர்பு உண்டு. அதுலேயும் இப்போ வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் நான் இதை இப்போ கலந்து பேசணுன்றது இல்லை, இருந்தாலும் இது ஒரு விஷயம் இந்த ஹாலில் நடக்கிறதுனால சொல்கிறேன். இந்த கல்லூரி இங்கு தொடங்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நான். உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காலேஜ் அனௌன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் கோர்ட்டில் ஸ்டே இருந்தது. அந்த வழக்கை நான் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக அரசு சார்பாக நான் தான் நடத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 100 வாய்தா இருக்கும். மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த கேஸை வந்து இதை ஜெயிச்சு இந்த இடத்துல செய்யவே முடியாது, ரோடு வசதி இல்லை, போதுமான வசதி இல்லை, இந்த இடத்துல ஆரம்பிக்கவே முடியாதுன்னு பல தடங்கல்கள். அதெல்லாம் மீறி அந்த உத்தரவை
வாங்கி கொடுக்க காரணமாக இருந்த வழக்கறிஞர் நான். அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஹாலுக்குள்ளார வரேன். இந்த ஹாலை இந்த ஹாலுக்குன்ற இந்த கல்லூரிக்குள்ளார இப்போ தான் வரேன். இந்த பிரம்மாண்டமான ஒரு கல்லூரியை பார்க்கும்போது, அதுவும் இந்த ஊருக்கு உள்ளார நடுவில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்றைக்கி நிறைய பேருக்கு, இந்த கரூர் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கும் நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இதுவும் என்னோட பங்களிப்பு இருக்குது. அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க அவங்க. அதில் என்னென்னா, நானும் நீதியரசர் கிருபாரனும் சேர்ந்து தான் கவர்னருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த 7.5% ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்தோம். அதனால் 2021 நினைக்கிறேன், 2021 400 பிள்ளைகள், அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. சரி, இப்போ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ நீங்கள் எல்லாம் அது மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது பக்கத்துலேயே இங்கே நடக்குதுன்றதுனால கலந்துக்கிட்டீங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இந்த விழாவுக்காக நான் ஒரு குறிப்பு எடுக்கும்போது தான் நானே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நாம் வழக்கறிஞர்களாக நான் பல வழக்குகளை நடத்தியிருக்கிறேன், நீதிபதியாக பல வழக்குகளை நடத்தியிருக்கிறேன். இருந்த போதிலும் இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அடிமட்டத்தில் பெண்கள் எவ்வளவு பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம். இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்டிஸ் நாகரத்னா அப்படின்னு ஒரு நீதிபதி, அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க எண்ணத்தில் தோன்றுனது அதை இன்னைக்கு வடிவாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் 400 பேர் கலந்துருக்கிறீங்க, 500 பேர் கலந்துருக்கிறீங்க. இதில் எத்தனை பேர் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளோ உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. சரி, நீங்கள் ஒரு 500 பேர் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த எந்த நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி நாம் நடத்துகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு 500 பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே வச்சுக்குவோம். இந்த 500 பேரை நம்ம புரிய வச்சுட்டா போதுமா? இதுதான் பெரிய கேள்வி. இந்த 500 பேருக்கு தெரிஞ்சால் போதுமா? நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் என்ன இப்போ உணர்ந்திருக்கிறோம்? என்ன உணர்ந்திருக்கிறோம்? யாராவது ஒருத்தவங்க உங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய கண்ணோட்டத்தில் எங்களை இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் எங்களுக்கு, நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தினதுனோட நாங்கள் வெற்றியாக நினைப்போம். இல்லை, நீங்கள் இன்னமும் கூட நீங்கள் சில கருத்துக்களை சொல்லலாம். இப்படி நடத்தியிருந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்களை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் போயிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு சின்ன கையேடு மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி ஏதாவது உங்களுக்கான சில கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எனி ஆஃப் த அட்வொகேட்ஸ், யாராவது அட்வொகேட்ஸ் நீங்கள் பேசுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சும்மா அங்கேருந்தே சும்மா சொல்லுங்கள். அவங்களுக்கு மைக் இருந்தால் கொடுங்க. மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள். அதெல்லாம் வேணாங்க, மரியாதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். அதாவது காலையிலிருந்து கலந்து கொண்ட வகையில் மிக சிறப்பாக பேசினார்கள். அதில் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், பெண்கள் வேலை செய்யும் கம்பெனியோ அல்லது அலுவலகமோ அல்லது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த இடத்தில் பெண்களுக்கான மரியாதை தரப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதே சமயத்தில் அந்த மரியாதை என்பது இருதரப்பிலும் இருக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அத்தோடு மட்டுமில்லாமல் இந்த கமிட்டி ஒன்று, அதாவது ஐயா சொன்னீங்க அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கைட்லைன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு 93 என்னமோ, அந்த கைட்லைன்ஸ் படி இது வரைக்கும் 2024 வரைக்கும் இன்னும் அதை எதுவும் அமுல்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னு அம்மா சொன்னாங்க.
ஆனால் அதுக்கு என்ன நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஹைகோர்ட்டோ எடுத்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தும் அந்த நிறுவனங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி அந்த கைட்லைன்ஸை ஏன் இதுவரையிலும் அமுல்படுத்தவில்லை என்று ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் இந்நேரம் அந்த அரசு நிர்வாகமோ அல்லது கம்பெனிகளோ அந்த கைட்லைன்ஸை பதிஞ்சிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு அந்த மனு கொடுப்பதற்கு, அதாவது அவங்களுடைய பாதிக்கப்பட்டவருடைய மனு கொடுப்பதற்கான ஒரு இது இருக்கும். அது இல்லாதனால இன்னும் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இல்லை என்று வருத்தமாக கூறினார்கள். அது கவர்மெண்ட் அது அமல்படுத்த வேண்டும். அதற்காக நம்ம சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ அந்த இன்டர்னல் கமிட்டியை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விஷாகா கமிட்டி மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆக்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்டர்னல் கமிட்டியை பற்றி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இன்டர்னல் கமிட்டி நிறைய இதில் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்ம நீங்கள் இப்போ எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் பணி செய்கிறீங்க? கரூர் மாவட்ட நீதிமன்றத்திலையா? கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த இன்டர்னல் கமிட்டி இருக்குன்னு தெரியுமா? கரூர் நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த கமிட்டியில் யார் புகார் கொடுக்கலாம்? பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது அங்கே நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யும்போது பாதிக்கப்படுகிற பெண்கள் கொடுக்கலாம். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க மட்டும்னு இல்லை. இந்த நிறுவனத்தில் இந்த இன்டர்னல் கமிட்டி இதுதான் நம்மளுக்கு, இது சம்பந்தமான ஒரு தெளிவு தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த இன்டர்னல் கமிட்டியில் இப்போ மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற இன்டர்னல் கமிட்டி, இந்த இன்டர்னல் கமிட்டியில் பாலியல் சம்பந்தமாக ஏதாவது தொந்தரவுகள் யாராவது கொடுக்கும் பட்சத்தில், அது பணியாளர்களாக இருந்தாலும் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் ஈவன் லிட்டிகன்ஸாக இருந்தாலும், நம்ம நீதிமன்றத்துக்கு வர ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு கொடுக்கப்பட்டால் அவர்களும் அந்த இதில் மனு கொடுக்கலாம். அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் சீக்கிரட்டாக விசாரிக்கப்படும். அந்த கமிட்டிக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் அது தெரியாது. அந்த நடைமுறை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஈவன் பாதிக்கப்பட்டவங்க தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா, நாம் இப்போ ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில், இப்போ மற்ற இடத்துல வச்சுருக்காங்களான்னு தெரியல, மதுரை பெஞ்சில் நாங்கள் இப்போ என்னென்னா ஒரு பிங்க் பாக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். அதில் கம்ப்ளைண்ட்டை போட்டுடலாம். இப்போ வேற யாராவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அந்த பெண் புகார் கொடுக்க தைரியம் இல்லை, அப்படி இல்லாமல் அவங்க தைரியம் இல்லாமல் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க சார்பாக வேற யாராவது கூட அதை தெரிஞ்சவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய இந்த விஷயங்கள் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒரு பெண் ஒரு அதாவது கல்வி கற்கிறதுக்காக நாம் பெண்கள் இப்போ என்னென்னா, இப்போ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம 140 கோடி மக்கள் தொகை, அதில் பாதிக்கு மேற்பட்டதுங்க பெண்கள். ஆனால் நாம் பொருளாதாரத்தில் நம்ம பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அளவில் 18% நம்ம தமிழ்நாடு அளவில் 8% என்னமோ தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பெண்கள் மக்கள் தொகை இருந்தும் நாம் பொருளாதாரத்தில் நம்ம பங்களிப்பு ஏன் இல்லை அப்படின்னா, நம்மகிட்ட கல்வி அறிவு இல்லை, பெண்கள் அதிகமாக படிக்கலை. ஏன் படிக்கலை அப்படின்னா நம்ம குடும்ப சூழ்நிலைகள், பெற்றவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, அவங்க போய் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்களான்னு பயப்படுறாங்க. உண்மைதான். இப்போ நான் இந்த போக்சோ வழக்குகள் சம்பந்தமான வழக்குகளை நான் சந்திச்சிட்ருக்கேன், நடத்திக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு வழக்கு, அதில் ஒரு 10 வயசு குழந்தை 5வது படிக்குது. ஹெட் மாஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட். அந்த குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அப்பீல் வராங்க. பெரிய சீனியர் வக்கீல் பேசுகிறாரு. அந்த குழந்தைக்கு வயிறு வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அந்த குழந்தைய ஒரு டீச்சர்கிட்ட அனுப்புகிறாங்க. அந்த டீச்சர் விசாரிச்சுட்டு அவங்க அம்மாட்ட தகவல் சொல்கிறாங்க. அவங்க அம்மா சிங்கிள் மதர், அப்பா இல்லை, அவ கூலி வேலை பார்க்குறாங்க. அவங்களால உடனே வேலையை விட்டுட்டு அந்த குழந்தைய அட்டன் பண்ணுற நிலைமையில் அவங்க இல்லை. அவங்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க சரியாயிடும் அப்படின்றாங்க. வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த குழந்தை தன்னுடைய அக்காட்ட நடந்ததை என்னன்னு சொல்கிறாங்க. ஹெட் மாஸ்டர்
அந்த பெண்ணுடைய மார்பகங்களையும் அவங்களுடைய பிறப்புறுப்பையும் அவங்க வந்து கசக்கினதுனால அந்த குழந்தைக்கு வலி வந்திருக்குது. அந்த குழந்தை 10 வயசு குழந்தைய குறுக்கு கேள்வி கேட்குறாங்க, உன்னை வந்து வயிற்றில் ஒருத்தவங்க குத்திட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லுது அந்த குழந்தை. ஆனால் அதே கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அதுக்கு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிக்காம உன்னை யார் வயிற்றில் குத்துனாங்கன்னு சொல்லி ஒரு விசாரணை நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை ஆமாம் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லுது. அதை வச்சுட்டு அந்த வழக்கறிஞர் 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறார். என் கட்சிக்காரன் இன்னசென்ட்டு, யாரோ வயிற்றில் தான் குத்தி தான் அந்த குழந்தைக்கு வயிற்றில் காயம், இது பொய்யா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை எனக்கு வேண்டாதவங்க ஜோடிச்சிட்டாங்கன்றாங்க. அந்த குழந்தையோட ஸ்டேட்மெண்ட்டில் 164ன்னு ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவாங்க. முதல்ல உடனே எடுத்த உடனே புகார் அடித்த உடனே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அவர் அடிக்கடி அந்த மாதிரி செய்வார். நான் வந்து அட்டையை வச்சு பரிச்ச அட்டையை வச்சு மறைச்சிக்குவேன், அப்படியும் அதையும் மீறி அந்த ஆள் செய்வார் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லி கொடுத்து சொல்ல முடியாது. அதை படிச்சுட்டு மிகவும் பாதிப்பாக இருந்துச்சு. அப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்திலேயே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா, அது ஒரு சிங்கிள் மதர். இந்த மாதிரி வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பெத்தவங்க இல்லாதவங்க, சிங்கிள் மதர்ஸ், அம்மா இல்லாதவங்க, இந்த மாதிரி தான் குழந்தைகளை வந்து அவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் குடும்பத்தில் இருக்கிற 2 பேரும் சேர்ந்து போய் வேலை செஞ்சாதான் அவங்களால பொருளாதார நிலையில் அவங்க சமமாக இருக்க முடியுன்றதுக்காக கட்டாயத்தின் பேரில் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கான சரியான வேலைகள் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம், எத்தனை பேர் படிக்கிறதுக்கு போகிறாங்க. நாம் இப்போ இன்றைக்கி பெண்களை வந்து நம்ம கல்வி வந்து அறிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் 30% பெண்கள் 75 வருஷம் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டோன்றோம், எவ்வளோ 1000 கோடிகளுக்கு பட்ஜெட் போடுறோம். இன்னும் நம்ம வந்து 30% பெண்கள் இன்னமும் நாம் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. கல்வி அறிவு இல்லாததுக்கு பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் வசதி இல்லாததும் ஒரு வகையில் காரணம். அதுக்கு கூட பயந்துக்கிட்டு பாதி பேர் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு தீர்ப்பில் ஜஸ்டிஸ் நாகரத்னா, அதாவது ஜஸ்டிஸ் நாகரத்னாவனால தான் இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது, நம்மளால யோசிக்க முடியல. அவங்க தான் ஏன்னா அவங்க அந்த ஒரு பெண்ணோட வழியை அவங்க உணர்ந்ததுனால தான் அவங்களால அந்த இதை வந்து யோசித்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து அவங்க இந்த ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது முயற்சி இயக்கமாக மாறணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நீங்கள் வந்து ஒரு 200 பேர் இல்லை 400 பேர் நீங்கள் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த போக்சோ ஆக்ட்னா என்ன, இந்த இது இன்டர்னல் கமிட்டினா என்ன, ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் போதாது. அவங்களுடைய அதாவது பெண்களுக்கு வந்து நாம் என்னென்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நீதிபதி, ஒரு பெண் நீதிபதி, அவங்க வந்து சரியான முறையில் அவங்க வந்து வழக்குகளை நடத்தலைன்னு அவங்கள வந்து அவங்க மேலே வந்து ஒரு என்கொயரி நடந்து அவங்க வந்து போதுமான அளவு தீர்ப்புகள் கொடுக்கல, சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. அந்த வழக்கு அவங்ககிட்ட போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்களுக்கு மென்சுரேஷன் என்ற ஒரு வழி வந்தால்தான் அவர்களுக்கு பெண்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட அடிநாதம். நாம் உணர்றதே இல்லை. இந்த மென்சுரேஷன் மட்டுமல்ல, பல இடைஞ்சல்களை, பல இடர்பாடுகளை, நான் இப்படி சொன்ன மாதிரி ஸ்கூலில் இருக்கிற இடர்பாடுகளை, நாம் பள்ளிக்கு போகிற வழியில் இருக்கிற இடர்பாடுகளை, பெற்றவங்க நம்மளை மேலே பண்ணுற சந்தேகங்களை, இதெல்லாம் தாண்டி நாம் வந்து ஒரு பெண் படித்து அவள் வந்து வேலைக்கு வர்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு போராட்டம். அதற்கப்புறமும் இப்போ வந்து நாம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, படிச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சா? இல்லையே. திருமணம் என்ற பந்தம் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த திருமணத்தில் பந்தத்தில் தொடர்ச்சியாக குழந்தை. அப்போ அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெக்கிறது மட்டுமல்ல, அந்த குழந்தைய பராமரிக்கிறதும் ஒரு தாய் தான் பராமரிக்க வேண்டியிருக்கு. எத்தனை வீடுகளில் வந்து கணவன் வந்து பங்களிக்கிறான். இதுக்காகத்தான் நம்ம வந்து இந்திய அரசாங்கம் வந்து
6 மாதம், முன்னாடி 3 மாதம் இருந்தது, இப்போ 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. அதையும் மீறி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 12 மாதம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ வந்து 12 மாதங்கள் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. இந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறதுனோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா, வேலையிலிருந்து இடைநிற்கிற பெண்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது ஒரு வகையான கான்சிக்வன்சஸ். அதாவது இப்போ நம்ம வந்து மெட்டர்னிட்டி லீவ் சேலரியோட நம்ம ஒரு 12 மாதம் லீவ் கொடுக்குறோன்னா, அந்த இடத்துல வேற யாரையும் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒர்க்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு சாதாரண உங்கள் நிறுவனம்னா, இந்த ஒரு மெடிக்கல் டாக்டரே இல்லைன்னா அந்த டாக்டரோட வேலையை மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பகிர்ந்து பார்க்குறாங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். பெண்களோட வலிகளையும் பெண்களுடைய உடல் ரீதியான சங்கடங்களையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு சமமான ஒரு நிலைமையை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சிகளோட நோக்கம். இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் நாம் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. 400 பேரை நாம் வந்து இதை புரிய வச்சிட்டோம். இவர் வந்து அந்த குழந்தையை கூப்பிட்டு போய் அவளை வந்து ஹராஸ் பண்ணுறாரு. சின்ன வயசில், ஒரு 10 வயசில் 12 வயசில் அந்த குழந்தைக்கு நம்ம கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், புகார் கொடுக்க வைக்கிறோம், அந்த கோர்ட்டில் எக்ஸாமின் பண்ண வைக்கிறோம். இந்த ட்ராமா அந்த பொண்ணுக்கு எதுக்கு தேவை? அந்த பெண்ணுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் என்ன? இது யாருமே நம்ம உணரலையே. நம்ம வந்து பராசக்தி, சக்தி அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் பெண்களை. ஆனால் பெண்களுடைய சக்தியை எந்த அளவுக்கு நாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த சக்தி பயன்படுத்தப்பட்டால், பெண்களுடைய சக்தியும் பயன்படுத்தப்பட்டால், அவங்க இப்போ மேடம் லாஸ்ட் ஸ்பீக்கர் பேசும்போது சொன்னாங்க, சுனிதா வில்லியம்ஸை பற்றி சொன்னாங்க. ஒரு பெண் எந்த அளவுக்கு சாதிக்க முடியுன்றதுக்கு சுனிதா வில்லியம்ஸுக்கு மேலே என்ன உதாரணம் இருக்க முடியும்? ஒரு ஆண் நினைத்து பார்க்க முடியாத விஷயம், நீங்களோ நானோ நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பெண்ணால் சாதிக்க முடிந்திருக்கிறது. அவர் அமெரிக்கக்காரராக இருந்தாலும் நாம் நமது நாட்டின் பெண், நமது நாட்டின் வாரிசு என்று பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும். வாய்ப்புகள் கிடைத்தால் ஒவ்வொரு பெண்ணும் சுனிதா வில்லியம்ஸ் போல் சாதித்து காட்ட முடியும். அந்த வாய்ப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அதற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நீங்கள் வந்து சும்மா இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு இயக்கமாக மாறணும். எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி நான் மார்னிங் கேட்டேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு டீன் அவர்கள் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி மாதிரியே நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. எங்கள் கமிட்டி மூலமாக நான் டீனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் டீன் மாதிரி மீட்டிங் நடத்திட முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசுங்க, உங்கள் சகோதரிகள்கிட்ட பேசுங்க, உங்கள் தாயிட்ட பேசுங்க, உங்கள் அப்பாட்ட பேசுங்க, உங்கள் அண்ணன்ட்ட பேசுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சில தகவல் கிடைச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இப்படி கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்கள் கிராமம் விழிப்புணர்வு அடையும், உங்கள் நகரம் விழிப்புணர்வு அடையும், அதன் மூலம் இந்த நாடும் விழிப்புணர்வு அடையும். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இது வெறும் கூடி கலையும் ஒரு சடங்காக மட்டும் நினைக்காமல், இங்கு நீங்கள் பெற்ற அறிவை, உங்கள் அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொண்டு சென்று சேருங்கள். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாக மாறும். நிச்சயமாக அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மகாத்மா காந்தி ஒன்று சொல்லியிருப்பார், ஒரு ஆண் கல்வி அறிவு பெற்றால் அது அவனுடைய தனிப்பட்ட வெற்றி, தனிப்பட்ட அறிவு, தனிப்பட்ட முன்னேற்றம். ஆனால் ஒரு பெண் கல்வி பெற்றால் அது அந்த குடும்பத்தின் வெற்றி, அது நாட்டின் வெற்றி அப்படின்னார். அது மாதிரி இன்னைக்கு நாம் படிப்பறிவில்லாத குழந்தைகளை கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற இடர்பாடுகளை களையிறதுக்கு துணிஞ்சு நில்லுங்க, தவறுகளை தட்டி கேளுங்க. ஆண்களும் அவர்களுடைய அந்த
வழிகளை உணருங்க, அதோட நம்மளது பங்களிப்பையும் கொடுக்கணும். இந்த வாய்ப்புக்கு நான் இதுக்கு மேலே ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்காது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் சொல்லுங்கள் சார். கரூருக்கு உங்களுக்கு ஐயா, 2020ஆம் ஆண்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு நடந்த பொழுது நீதியரசர் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி ஐயா 2 பேரும் WP நம்பர் 19115 2020 தேதி 19/8/2021 முதல் முறையாக தமிழக கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கோவில்களிலும் குடமுழுக்கு நடத்தும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு இணையாக 50 விழுக்காடு தமிழிலும் நடத்த வேண்டும் அற்புதமான தீர்ப்பை ஐயா கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பு நேற்று ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து வேற இதுக்காக, பெண்களுடைய ஈக்குவிட்டிக்காக நம்ம இந்த இதை பற்றி பேசுகிறோம். நாம் அதை அப்புறம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஏதாவது நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீங்களா? எனி ஒன் ஆஃப் யூ? அதாவது குடும்பத்தில் வந்து மனைவி சிறப்பாக மனைவியை வந்து உயர் பதவி ஆகிறதுக்கு வேலை இடத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பேச்சாளர் பேசினாங்க. என்னுடைய மனைவி ஆசிரியராக இருந்தாங்க, பள்ளி முதல்வராக இருந்தாங்க. அவங்க வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், பெங்களூர் எங்கெல்லாம் உயர் பதவி பிரின்சிபலாக போனாங்களோ அங்கெல்லாம் நானும் போய் என்னுடைய வழக்கறிஞர் அங்கங்கே மாற்றிக்கிட்டே வந்து கடைசியாக கரூருக்கு வந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியாக இருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் போய் உயரோட அங்கே நான் கூடவே எடுத்து உதவி வைக்கிறேன். என் மகளையும் இப்போ விப்ரோ கம்பெனியில் பொறியாளராக படிக்க வச்சு நல்ல நிலைமை வச்சுருக்கிறேன். கோயம்புத்தூர் ஃபீல்ட்ல மருமகளை ப்ரொஃபஷனல் டெக்னாலஜியில் வேலை பார்த்துருக்கேன். யாரையுமே வீட்டு வேலை பண்ணி நல்லா என்ன சொன்னாலும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க. உங்கள் வீட்டு சமையல் கட்டுக்குள்ளார என்னைக்காவது போயிருக்கிறீங்களா? சமையல் பண்ணி கொடுத்துருக்கிறீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்குறேன், ஆனால் நான் உண்மையை ஒத்துக்கணும். நான் என் வீட்டு சமையல் கட்டுக்குள்ளார போனதில்லை. என் மனைவி அதை அனுமதிக்கலை. நான் உதவி செய்ய நான் தயாராக தான் இருந்திருக்கிறேன். நான் வந்து பேச்சுலராக இருந்தப்போ நான் சமையல் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் திருமணமானவுடனே என் மனைவி வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாவட்ட அதிகாரியாக இருக்கிறாங்க. அவங்க பணியும் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளையும் பார்ப்பாங்க. வீட்டு வேலைகளையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நான் உதவி செய்ய போனால் கூட அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அதாவது ஒரு கணவன் அப்படின்னா அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது அவங்களுடைய மைண்ட் செட். அதை நாம் ஒரு அட்வான்டேஜாக நாம் எடுத்துக்கிறோம். எனக்கே இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நானே வரும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, அந்த சமையல் கட்டுக்குள்ளார நான் போகலன்னு சொன்னேன். இப்போ சமையல் கட்டுக்குள்ளார 2 பேருமே போகிறது கிடையாது. இப்போ ஆணும் சரி பெண்ணும் சரி, இப்போ சமையல் கட்டுன்னு ஒன்று இருக்கா வீட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருமே குடும்பமாக ஹோட்டலில் தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு சமையல் கட்டுகள் தான் நாம் ஆரோக்கியத்தின் முதல் படி. அதை முதல்ல நம்ம உணரணும். நாம் வந்து விட்டு கொடுத்து அவங்களுடைய சுமைகளையும் நாம் உணர்ந்து நம்ம வந்து இது மாதிரி கோஆப்ரேட் பண்ணோம்னா எல்லாரும் அவங்களும் ஜெயிக்கலாம். இவர் சொன்ன மாதிரி அவருடைய மனைவியோட அவர் உறுதுணையாக இருந்ததுனால அவங்க மனைவி வந்து இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கிறாங்க. என் மனைவியும் இன்றைக்கி ஒரு மாவட்ட அதிகாரி அளவில் வந்திருக்கிறாங்க. அவங்களும் பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய கணவன் வந்து உதவியாக இருந்து அவர்களுடைய பணிச்சுமைகளை கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கும் குழந்தைகளை பராமரிக்கிறதுலேருந்து வீட்டு வேலைகளையும் பார்க்கறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. அவங்களுக்கும் சமமாக நம்ம வேலைகளை பகிர்ந்து கொண்டோம்னா அதுவே ஒரு வகையான ரெகக்னேஷன் தான். இதுவும் தான் எல்லார்கிட்டேருந்து எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் மாறுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களெல்லாம் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கணும், அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். அவங்க நிம்மதியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் வேலை பார்க்கணும். எஸ் மேடம். Good evening, sir. With the permission of the man. You are professor or student? Sir, I am a professor, sir. Yes. I am a professor of biology. I expected something from the professor, student. Anyhow, you are also a participant. You can also convey better than
to your students. Yes, please, On please, behalf madam. of my students and my institution, I stand here, sir, to talk Yes, a few words yes, to madam. you. Yes, Sir, madam. ஃபர்ஸ்ட் காலைல இந்த மீட்டிங் கூப்பிட்டாங்க இந்த டீன் மேம் விபி மேமோ அப்போ நினச்சேன் இந்த மீட்டிங் ஏன்டா நம்மளெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத என்னோட மைண்ட் செட்டில் வந்தேன். Very பட் ஸ்டில் ஐம் ஸ்டிக்கிங் அவுட் டு த சேர். நான் இப்போ கூட ஒரு நகர்ந்து போகல. திஸ் மீட்டிங் வாஸ் சச் அ ஆசம் சார். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பாதியில் தான் நான் உள்ள நுழைஞ்சேன். பட் ஃப்ரம் த செகண்ட் ப்ரோக்ராம் ஐ வாஸ் ஹியரிங் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் இயர். விசாகா கமிட்டி இஸ் ரன்னிங் இன் அன் இன்ஸ்டியூஷன். ஆனால் அதில் இவ்வளோ டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிறத ஐ லேர்ன் டுடே ஒன்லி. ரெண்டாவது விமென் பாண்டிங் சார். அதாவது ஒரு மேல் வந்து ஒரு தப்பு பண்ணுனா கூட எல்லா மேலும் அவங்க பக்கத்துலன்னு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. பட் ஒரு ஃபீமேல் வந்து அவங்க தப்பு நடந்ததை வெளியே சொல்லணும்னு வந்தால் கூட நன் ஆஃப் த ஃபீமேல்ஸ் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட் தம். நான் இருக்கேன், நீ தைரியமாக வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த ஃபீமேல்ஸும் கிடையாது சார். ஸோ தட் ஒன் திங் விமன் பாண்டிங் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ வில் ப்ராக்டிஸ் திஸ் இன் மை லைஃப் அண்ட் ஐ ஆல்சோ காட் 2 sons only. 2 பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஐ ஹவ் லேர்ன் சர்டன் இன்ஸ்டிங்ஸ் ஃப்ரம் டுடேஸ் இது. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேம் ஹஸ் கிவன் மீ த டெப்டி வார்டன் ஆஃப் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அங்கே நான் டெப்டி வார்டனாக இருக்கேன் சார் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில். கேர்ள்ஸ் கூட நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பேன், இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. பட் ஐ ஃபைண்ட் சம்வேர் ஐ எம் லூசிங் மை ட்ராக். இது நாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோம். வி ஹாவ் டு கிவ் தம் சர்டன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் டுடேஸ். இதுக்கு மட்டும் கைத்தட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து. ஆமாம் சார். So thank you, sir. Last but not the least, I bow my head to below you, sir, because of you, this institution has come up here. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருக்கோம். We are running a very successful institution. Is everything because of you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you for this opportunity. நான் கமிட்டி சார்பாக
நீங்கள் இதை அழகாக நீங்கள் அஸ் அ ப்ரொஃபஸர் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதோட இல்லாமல் நீங்கள் இதை வந்து உள்வாங்கிட்டு இதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அஸ் அ ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ டீன் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்ய முடியும். இன்னும் இன்ட்ராக்ஷனாக நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் குறிச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்து வர ஸ்பீக்கர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினராஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை மட்டும்தான் பேசணும், நம்ம வந்து இப்போ இன்டர்னல் கமிட்டி மட்டும் பேசணும். இப்போ உங்கள் இதில் இன்டர்னல் கமிட்டி இருக்கா? சார் இருக்கு. We got a Visha committee. சரி, இந்த இன்டர்னல் கமிட்டி யாரோட கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் டீல் பண்ணுறாங்க? சரி, இது எல்லா வகையான கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ ஒரு நோயாளி வந்து நோயாளிக்கு ஏதாவது ஒரு நோயாளி நோயாளி ஒரு இன்பேஷண்ட்டுக்கோ ஒரு அவுட் பேஷண்ட்டுக்கோ அவங்க வரும்போது ஒரு ஸ்டாஃப் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட அதையும் உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற இன்டர்னல் கமிட்டி டீல் பண்ணணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம மெட்டர்னிட்டி லீவை மட்டும் பற்றி பேசணும். இப்போ மெட்டர்னிட்டி லீவு 12 மாதம் கொடுத்துட்டோம், ரைட்டு, 12 மாதம் குழந்தைய வளர்த்துட்டோம். 12 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது? குழந்தை எப்படி அம்போன்னு விட்டுட்டு ஒரு தாய் வந்து ஒரு இது பண்ண முடியும்? அதுக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம்? சார் we have got kids play area and starting ஒரு கிரீச் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாராவது என்ஜிஓஸை கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்த கிரீச் மாதிரியும் ஏற்பாடு பண்ணணும். அது பண்ணும்போது தான் நம்ம வந்து இன்னும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். எத்தனை பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக குழந்தை வளர்ப்புக்காக தங்களுடைய கேரியரை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கே நான் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னுடைய சீனியர் காலேஜ் சீனியர் மைதிலி ஸ்ரீனிவாசன் பேர். அவங்க காலேஜில் படிக்கும்போது ஷீ இஸ் அ வெரி போல்ட் லேடி. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அட்வொகேட், சிதம்பரத்தில் மிஸ்டர் வெங்கட்ராமன். அவர் வந்து ஒரு பெரிய அட்வொகேட். அவர் வந்து அதாவது கிரிமினல் சைடில் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு அளவில் பெரிய வழக்கறிஞர்கள் அப்படின்னு ஒரு 10-20 பேர் எடுத்தோம்னா அதில் ஒருத்தவராக வருவார். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரோட பெண் லா படிக்கிறாங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் வாங்கினாங்க. காலேஜுக்கு வரும்போதே ஸ்கூட்டரில் வருவாங்க. நான் சொல்கிறது 1985 அப்பயே ஸ்கூட்டர்ஸில் வருவாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்களே ஆச்சரியமாக பார்ப்போம். அவங்க ஸ்கூட்டரில் வரதை நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துருக்குறோம். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அவங்க படித்து முடிச்சுட்டு வந்து அவங்கெல்லாம் பெரிய வழக்கறிஞராக வருவாங்கன்னு நினச்சோம். அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த வழக்கறிஞர் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர், அவரும் பெரிய வழக்கறிஞர். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தன் குழந்தைகளை வளர்க்கணுன்றதுக்காக தன்னுடைய ப்ராக்டிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் கூட திட்டுவேன், ஏன் மேடம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லி திட்டுவேன். உங்கள் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாமே, ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். இது ஒரு தாயோடைய மென்டாலிட்டி. இது மட்டும் நம்ம வந்து சமுதாயத்தோட இதுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு வகையில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா குழந்தைய தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகிற ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட குழந்தை பாலியல் ரீதியாக தாக்கப்படுது. குழந்தைக்காக தன்னுடைய கேரியரே ஸ்பாயில் பண்ணிட்டு தன் குழந்தைகளை மட்டுமே வளர்க்கணும்னு நினச்சவங்க, அந்த குழந்தைகள் ரெண்டும் இன்றைக்கி மிகச்சிறப்பாக வளர்ந்து நல்ல பெரிய நிலைமையில் இருக்குதுங்க. அவங்க ஒரு குடும்ப தலைவியை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய பொட்டென்ஷியல் வந்து எனக்கே அது ஒரு பெரிய கேள்வி உண்டு. அவங்க உண்மையிலேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்களா, அவங்க கேரியரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்களா? இந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி தான். அவங்க குடும்ப தலைவியை அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க குழந்தைகள் 2 பேரையும் நல்லா உருவாக்கிட்டாங்க. ஆனால் ஒரு 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 தனிப்பட்ட நபரா அவங்களுடைய பொட்டென்ஷியல் அவ்வளோ இருந்தும் அவங்க இன்னைக்கு பெரிய வழக்கறிஞராக ஆயிருக்கலாம், என்ன மாதிரி நீதிபதியாகவும் ஆயிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் தான் நம்ம வந்து அவங்கள இழக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து உறுதுணையாக இருந்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுமே ஜெயிக்கலாம். நாம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மனித வளம் தான் நம்ம நாட்டோட அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்று சொல்லுவாங்களே, இந்த பேர் என்ன, பெட்ரோல் வளம், அந்த வளம், மினரல் வளம், அதெல்லாம் சொல்கிறாங்களே. மனித வளத்துக்கு மீறி பெரிய வளம் வேறு எதுவுமே இல்லை. நாம் மனித வளத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா நம்ம மனித வளமே வந்து நம்ம நாட்டை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம்.
இன்றைக்கும் நம்ம பெரிய லெவலில் தான் இருக்கிறோம். அந்த பெரிய லெவலுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த சின்ன சின்ன வசதிகளை பெண்களுக்கு செய்து கொடுத்ததுனால தான் நம்ம வந்து சமுதாயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது இன்னும் மென்மேலாக வளர்க்கணும் அப்படின்னா எல்லாருடைய பங்களிப்பும் நம்ம கொண்டு வர வைக்கணும்னா இது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக தான். இந்த நிகழ்ச்சியை வந்து உள்வாங்கின நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு இதை கொண்டு போகிறது மூலமாக மற்றவங்களுக்கு அந்த பெண்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து நாம் ஒரு ஒர்க் பண்ண போனோம்னா நம்ம நிம்மதியாக வேலை பார்க்கலாம், நாம் ஒரு பள்ளிக்கு போனோம்னா நம்ம நிம்மதியாக படிக்கணும், நாம் யாராவது நம்மளுக்கு இடர்பாடுகள் பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்கணும். அவங்களுக்கான இடர்பாடுகள் இருக்கா, ஒரு மென்சுரேஷன் பீரியடில் அவங்க பெயினால் சஃபர் ஆகிறாங்களா, அதன் மூலமாக அவங்க சஃபர் ஆகிறாங்களா, அப்போ கூட இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும். இதெல்லாம் தான் ஈக்விட்டி. இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ ஆண்களுக்கு தான் நம்ம பாடம் நடத்தணும், ஆண்களுக்கு பாடம் நடத்தணும். ஆனால் பெண்களுக்கும் இது தேவை. ஏன்னா சட்டங்கள் மூலமாக நாம் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த நிலைமையை நாம் வந்து மக்களுக்கு தெரிவித்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்ட பாதுகாப்புகள் கொடுக்குறோம். எடுத்துக்குவாங்க, நம்ம வந்து இப்போ இந்த போக்சோ ஆக்ட்லேருந்து நாம் வந்து இந்த ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஆக்ட் கொண்டு வந்துட்டோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துட்டோம், எவ்வளோ கொண்டு வந்துட்டோம். இதில் ஒரு 25% வழக்குகள் பொய்யான வழக்குகள். இந்த வழக்குகள், இந்த சட்டம் வந்து தவறாகவும் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த தவறாக பயன்படுத்தினா அதுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. அதையும் நாம் வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். தவறாகவும் இதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு இதை அவங்களுக்கு நாம் பெண்களுக்கும் அதை வலியுறுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலை. ஹோப் உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் ப்ரொஃபஸர் வந்து ஷீ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டீன் வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யூ. இந்த விழாவில் நீங்கள்லாம் இவ்வளோ ஆக்டிவாக இத்தனை மணி நேரம் வரைக்கும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ண மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் ஏனைய பங்காளர்கள், ஏனைய நீதிபதி அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தங்களின் இயல்பான பேச்சால் அனைவருக்கும் பாலின சமத்துவம் பற்றி எளிதாக புரியும் வகையில் அவரது மேன்மையான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். நமது மாண்புமை நீதியரசர் அவர்களின் சிறப்பு பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நீதியரசர் அவர்கள் சொன்னது போல் இந்த கரூர் மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்கு மட்டுமல்ல, நீதியரசர் அவர்கள் சிறப்பு பிளீடராக பணிபுரித்த காலகட்டத்தில் கிரானைட் சுரங்கங்கள் போன்ற வழக்குகள் நீதியரசர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. மேற்படி நீதியரசர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வழக்கில் கூட அரசு தரப்பு தோற்கவில்லை என்பதை நமது நீதியரசரின் மதிநுட்பத்திற்கு ஒரு சான்றாகும். மேலும் இந்நாளில் நீதியரசர் அவர்கள் பாலின சமத்துவம் பற்றிய நிகழ்வுகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது நீதியரசர் அவர்கள் தீர்ப்புகள் மட்டுமல்ல, அவர் எழுதிய தெற்கத்திய கொலைகள் என்ற சிறுகதைகளில் ஒன்றான கோவில்பட்டி பூலாந்தேவி என்ற பெயரில் வெளிவந்து அது திரைப்படமாக கோவில்பட்டி வீரலட்சுமி என்ற பெயரில் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் மாண்புமை நீதியரசர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மத்திய நிதியுதவி பெற்ற 2 எம்டெக் படிப்புகளை மீண்டும் தொடங்குதல் சம்பந்தமான வழக்கு, ரேஷன் அரிசி தடுப்பு சம்பந்தமான வழக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீதியரசர் ஏற்கனவே சொல்லியது போல் 7.5% இடஒதுக்கீடு செயல்படுத்தல் சம்பந்தமான வழக்கில் மாண்புமிகு மென்மி தங்கிய நீதியரசர் என் கிருபாகரன் அவர்களின் அமர்வில் நமது நீதியரசர் அவர்களின் பங்களிப்பும் போற்றுதற்குரியதாகும். இவ்வாறு நமது நீதியரசரின் சிறப்பு பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் இன்று நமது நீதியரசர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டு அவருக்கு ஏற்பட்ட அவலநிலை குறித்தும் மிகவும் உருக்கமாகவும், மேலும் உச்சநீதிமன்ற மாண்புமை நீதியரசர் திருமதி நாகரத்னா அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வு நடப்பது குறித்தும், மேற்படி மாண்புமை நீதியரசர் நாகரத்னா அம்மா அவர்களின் தீர்ப்பு குறித்தும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டதில் நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். As we have come to the end of this thought-provoking and extensive awareness program, we request Mr. Jayaprakash, the Chief Judicial Magistrate Karur, to deliver the vote of thanks. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு.
இந்த நிகழ்வானது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உறுப்பினராக உள்ள ஒரு குழுமத்தின் மூலம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு ஒரு மாத அளவில் பல நிலைகளில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மாவட்ட நீதிபதிகள் ஆகியோரின் கருத்துக்களை கொண்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வானது இன்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தொடர்ச்சியாக பல நிலைகளில் முயற்சி செய்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்று இந்த நிகழ்வானது ஒரு இறுதியான நிகழ்வு, அவ்வளவுதான். ஆகையினால் இந்த நிகழ்வில் இந்த ஒரு மாத காலம் எவ்வளவோ பல கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று இன்று இறுதியாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைவதற்கு உதவிய அனைவருக்குமான இந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி சொன்னேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த நிகழ்வில் இன்று நேரடியாக இருக்கும் உறுப்பினர்களையும் தவிர இன்னும் பலர் நேரடியாக இல்லை என்றாலும் பலர் இந்த நிகழ்வில் முயற்சி செய்து ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலில் இன்று நேரடியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான பாலினம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் பி. புகழேந்தி அவர்களுக்கு கரூர் மாவட்ட நீதித்துறை சார்பாக எங்கள் பரிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் நன்றி லார்ட்ஷிப். இந்த நிகழ்வில் மாண்புமிகு நீதியரசர் உரையில் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சாராம்சத்தை விளக்கும் வகையில் உள்ளதை நினைவு கூர்ந்து மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் எம். ஜோதிராமன் அவர்களுக்கு கரூர் மாவட்ட நீதித்துறை சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்து எங்களுக்கு வழிகாட்டி வரவேற்புரையாற்றி இன்று அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கரூர் முதன்மை மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் காலை தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியானது 4 ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அவர்களுடைய இதில் நடைபெற்றது என்று எல்லாருக்கும் தெரியும். இன்று காலை நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதல் தொகுதியினை மிக சிறப்பான முறையில் எடுத்துரைத்த மதிப்பிற்குரிய திரு எஸ். சீனிவாச ராகவன் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய அவரின் அன்பு மகள் மதிப்பிற்குரிய செல்வி ஆர். ஸ்வேதா எழுத்தாளர் மற்றும் கவிஞர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை 2வது தொகுதி தலைப்பில் விரிவாக உரையாற்றி வீரமாக உரையாற்றி சென்ற மதிப்பிற்குரிய திருமதி கே. சுமதி வழக்கறிஞர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட நீதித்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பிற்பகல் முதல் தொகுதியில் உரையாற்றி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் சென்னை அவர்களுக்கு கரூர் மாவட்ட நீதித்துறை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4வதாகவும் இறுதியாகவும் இன்று நிகழ்வில் உரையாற்றி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி சுதர்சனா சுந்தர்
வழக்கறிஞர் மற்றும் சமரசர் குறித்த சென்னை அவர்களுக்கு கரூர் மாவட்ட நீதித்துறை சார்பாக அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூர் மாவட்ட நீதித்துறையின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இசைவு தெரிவித்த 4 ரிசோர்ஸ் பர்சன்ஸும் நாங்கள் அவர்களை அணுகி நாங்கள் கேட்ட பொழுது எங்களுக்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் இன்று முழுவதுக்குமான அவர்களுடைய வேலைகளை ஒத்திவைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வெகு தொலைவிலிருந்து பயணம் செய்து நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 4 ரிசோர்ஸ் பர்சன் அவர்களுக்கு இந்த நீதித்துறை சார்பாகவும் எங்கள் நீதியரசர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வில் கரூர் மாவட்ட நீதித்துறையில் பணியாற்றும் பல்வேறு நிலையில் உள்ள நீதிபதிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல வகையில் நீதிபதிகள் அனைவரும் இதில் தங்களது பங்களிப்பை செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கரூர், குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் ஆகிய வழக்கறிஞர் சங்கங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் இருபால் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், கல்வித்துறை அலுவலர்கள், சமூக நலத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருவாரியான இந்த நிகழ்வில் ஆத்மார்த்தமாகவும் மிக சிறப்பாகவும் தங்களது ஒத்துழைப்பை நல்கிய வருங்கால தூண்களான கல்லூரி மாணவிய மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீதித்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை எங்களுக்கு கொடுத்து பெரு ஆதரவு அளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கல்லூரியின் டீன் மேடம் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூரில் நாங்கள் மாண்புமிகு நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களும் நாங்களும் பல இடங்களில் பார்த்தோம். எங்களுக்கு எங்கேயுமே ஒரு கவர்மெண்ட்னுடைய ரிசோர்ஸ் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த இடம்தான் எங்களுக்கு ரொம்ப ஆப்டாகப்பட்டது. அதற்கு நாங்கள் அணுகிய பொழுது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போலேருந்து அவங்க எங்களுக்கு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி அவங்களுடைய சபார்டினேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் எங்களுக்கு டெப்யூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் மீண்டும் தங்களது உதவிக்கு மிகவும் நன்றி மேடம். மேலும் இந்த நிகழ்விற்கு பாதுகாப்பு அளித்த மாவட்ட காவல்துறைக்கும் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் ஆகியோர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது எங்கள் மாவட்ட நீதித்துறை ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை கரூர் மாவட்ட நீதித்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்விற்காக தங்களது உழைப்பையும் ஆற்றலையும் அர்ப்பணித்ததற்காக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு என்னை நன்றி உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு இரு கரம் கூப்பி அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे गागे दव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
Thank you.